வணக்கம். எந்த ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி சொத்துன்னு சொன்னாலும் அதுக்கான பட்டா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட்டா யார் பேரில் இருக்குங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது மாதிரி பட்டா வழங்கப்பட்டது, ஏழைகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது அப்படின்லாம் கூட எழுதுவாங்களே. பட்டானா என்ன, அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய பிரிவுகள் என்ன, இதுதான் கொஞ்சம் சுருக்கமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு நிலம், ஒரு இடம் யார் பேரில் இருக்கு அப்படின்றது ஓனர்ஷிப் காட்டுறது தனி. அது சேல் டீட்லாம் சொல்கிறோம் பாருங்க, அது தனி. இது வந்து உரிமை பற்றி பேசுவது. ஆனால் உடைமை யார்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்கு அரசாங்கம் ஒரு பதிவு வச்சிருக்கோம். அது ஆங்கிலேயர் காலத்தில் வந்த ஒரு முறை. அரசாங்க பதிவில் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு சொந்தம்னா உங்கள் பேரு, இந்த இடத்தோட லொக்கேஷன் சொல்லுவேன், அந்த அட்ரஸ், சர்வே நம்பர் எல்லாம் அரசாங்க பதிவுலேயும் இருக்கும். அப்படி இருந்தாதான் அது உங்க நிலம். யார் பேருமே இல்லாம இருந்தா அது கவர்மெண்ட் லேண்ட் தான், புறம்போக்கு லேண்ட் சொல்ற மாதிரி போயிடும். அது இருக்கும். இது வந்து உடைமை யார் பேர்ல இருக்கு அப்படின்னு அரசாங்கம் வச்சிருக்கிறது. பட்டா அப்படின்றது வந்து பொதுவாக தாசில்தார் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ வளர்ந்துருக்கு, நிறைய மாற்றங்கள்ல பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி இடங்கள்லாம் வந்து டவுன், இது வந்து பழங்காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சிட்டிக்கெல்லாம் இப்போ வந்து பட்டான்னு கொடுக்கறது இல்லை. டவுன் சர்வே பெர்மனன்ட் லேண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய ஷீட்டாக கொடுப்பாங்க. இன்னைக்கு அதுதான் பட்டா. சென்னை மாதிரி நகரங்களில், சென்னை மாதிரி பெருநகரங்களில் இப்போதான் டவுன் ஆகிட்டு வரக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து டிஎஸ்எல்ஆர்னுவாங்க, டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர். இதுல வந்து யார் பேர்ல இருக்கு, சர்வே நம்பர் என்ன, அதனுடைய அளவு என்ன அப்படின்றதெல்லாம் குறிப்பாங்க. அப்போ பட்டா எங்க நீங்க கேட்க முடியாது, பட்டாக்கு பதிலாக வந்தவை தான் அது. அப்போ பட்டாவே இல்லாம போயிடுச்சான்னா அப்படி இல்லை. எங்கெல்லாம் வந்து நிலம் இருக்கோ அங்க வந்து கண்டிப்பா பட்டா இருக்கு. இன்னும் கூட பட்டா அப்படின்றது கண்டிப்பாக வழங்கப்படும். ஆனால் சிட்டி டவுன் ஆகிட்ட விஷயங்களுக்கு தான் இந்த டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு வந்ததெல்லாம் மாறி வந்திருக்கு. இந்த பட்டா அப்படின்றதுல வந்து பேர் இருக்கும், சர்வே நம்பர் இருக்கும், தாசில்தார் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ ஏதாவது சொத்து வாங்கினா பட்டா பேர் மாற்றுன்னு வாங்க பாருங்க. அப்போ நான் இதை வாங்கிட்டேன், இன்னைக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டாலே உங்கள் பேரில் பட்டா மாறக்கூடிய அளவுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கூட எழுதி வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் உறுதிப்படுத்திக்கணும், நம்ம பேரில் அப்படி மாறி இருக்கா, பட்டா மாறி இருக்கா அப்படின்ற விஷயங்கள். பட்டா தவிர நீங்கள் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அடங்கல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடங்கல்னு ஒன்று உண்டு. அப்புறம் செட்டில்மெண்ட் சிட்டான்னு ஒன்று உண்டு. அப்புறம் ஏ ரெஜிஸ்டர்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஏ ரெஜிஸ்டர்னு சொல்றது கூட அது ஒரு 1967 அளவில் தான் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் வந்தது. அது என்னன்னா, ஒரு ரெஜிஸ்டரே பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அது 20 வருஷத்துக்கு ஒருக்க அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா நிலங்களுக்குமே அது இருக்கும். அது ஏ ரெஜிஸ்டர் காப்பி இருக்கா. அப்புறம் அதை அப்டேட் பண்ணது யூடிஆர்னு சொல்லுவாங்க. 20 வருஷத்துக்கு ஒருக்க அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். அதுலயே தெரியும் யார் பேர்ல இருக்கு, யார் பேர்ல பட்டா இருக்கு அப்படின்ற விஷயங்கள். நீங்க ஏதாவது லேண்ட் வாங்குறதா இருந்தால் அதுக்கு ஏ ரெஜிஸ்டர் இருக்கான்னு கூட கேட்கணும். அப்புறம் இந்த அடங்கல்லாம் என்ன அப்படின்னா, செட்டில்மெண்ட் சிட்டான்னா, இப்ப விவசாய நிலங்கள் இருக்குல்ல, விவசாய நிலங்களுக்கு பட்டான்னு வராது. அதனுடைய இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே கொண்டு வந்த மரபு. இன்னும் கூட அப்பெல்லாம் கர்ணம்னு வாங்க, இப்போ வந்து விஏஓன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், கிராம நிர்வாக அலுவலர். அவங்களோட பணி என்னன்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கிராமத்துக்கு போகணும். அந்த கிராமத்தில் இருக்க மக்களை கூப்பிட்டு ஏதாவது சொத்து பரிமாற்றம் நடந்ததா, இவங்க சொத்து அவங்களுக்கு வித்தாங்களா, இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தாங்களா, பாகப்பிரிவினை ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்றது ஒரு ஜமாபந்தி கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதை ஜமாபந்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை. அரசாங்க அதிகாரிகள் கிராமத்துக்கு போய் உட்கார்ந்து உங்க நிலம் யார் பேர்ல இருக்கு, ஏதாவது மாறிச்சா, உங்க பேர்லயே கண்டினியூ ஆகுதா, யாராவது இறந்துட்டாங்களா, இப்ப வாரிசுதாரர்கள் யாருன்றத நிலம் தொடர்பானதை பதிவு பண்ணுவாங்க கிராமங்கள்ல. இது வந்து செட்டில்மெண்ட் ஷீட். அடங்கல் என்னன்னா, அதுக்கு ஒரு தனியா ஆவணம் வச்சிருப்பாங்க. உங்க நிலத்துல என்ன விளையுதுன்னு அதுல எழுதணும். அவங்க சோளம் விளையுது, அரிசி விளையுது,
கரும்பு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சர்வே நம்பர்ல இது விளையுது அப்படின்னு அவங்க அதுல எழுதிடுவாங்க. அப்போ ஒரு நிலம் யார் பேர்ல இருக்கு, அதுல என்னென்ன விளையுதுன்னு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு அடங்கல்னு பேர். கிராமத்துல என்னென்ன போய் உட்கார்ந்து அந்த ஜமாபந்தி நடத்தி ஏதாவது மாற்றம் நடந்ததா என்ன அப்படின்னு பாக்குறது வந்து செட்டில்மெண்ட் சிட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இது 6 மாசத்துக்கு ஒருக்க போனோம். இந்த அடங்கலை வந்து கையெழுத்து போடுறது விஓ தான் போடுவார். ஏன்னா அவர் தானே நேரில் போகணும். இப்போ கரண்ட்னா இந்த வருஷத்துக்குரியது, போன வருஷத்துக்குரியது, அதுக்கு முன்ன இந்த மாதிரி 3-4 வருஷத்துக்குரியதுன்னா விஏஓ கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. பழைய அடங்கல் இருக்காதானா இருக்கும், தாலுகா ஆஃபீஸில் இருக்கும். அதை தாசில்தாரை வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பார். அப்போ விவசாய நில பரிமாற்றங்கள் நடக்குது, இல்லை விவசாய நிலத்தை வாங்க போறீங்க, விவசாய நிலத்தை வச்சுக்கிட்டு லோன் கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி இருக்க சமயத்துல என்ன விளையுது, அது விளைச்சல் நிலமா இல்லையா அப்படின்றத, என்ன விளையுதுன்றதையும் அடங்கலை பார்த்து தான் தெரிஞ்சுக்குவாங்க. இதுல ஒரு சின்ன சிக்கல் நடைமுறையில என்ன நடக்குதுன்னா, இப்ப அந்த 6 மாசத்துக்கு ஒருக்க போகணுன்றது வந்து பொதுவா நிறைய பேர் பண்றது இல்லை. அதான் உண்மை. எப்ப அதே தான்ப்பா வேற என்னப்பான்னு வாய்மொழியாவே கேட்டு அப்படியே அதுதான் இருக்கிற மாதிரி எழுதிடுவாங்க. சில இடங்கள்ல எல்லாம் பயிர் விளையறதே இருக்காது, ஆனா போன வருஷம் முந்தின வருஷம் எழுதந்தே கூட எழுதிடுவாங்க. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ்ல கூட சொன்னாங்க, நீங்க அடங்கல்ல கொடுக்கறது வச்சு இது ஒரு விளைநிலம்லாம் முடிவு பண்ண முடியாது, பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னாங்க. நேரில் போய் பார்க்கணும். அப்போ டவுன் மாதிரி இடங்கள்ல, சிட்டி மாதிரியான இடங்கள்ல வேற ரெக்கார்டு இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி பட்டா இருக்கும், டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும், பெர்மனன்ட் லேண்ட் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். ஏ ரெஜிஸ்டர்னே ஒன்று இருக்கும், அது மாதிரி இருக்கும். கிராமப்புறங்கள் இந்த விளையிற நிலமா இருந்தா அதுக்கு அடங்கல்னு இருக்கும். அப்புறம் 6 மாசத்துக்கு ஒருக்க பண்ணி அந்த என்ன பரிமாற்றம் நடந்ததுன்றதை ரெக்கார்ட் பண்றதுக்கு செட்டில்மெண்ட் ஷிட்டான்னு இருக்கும். அப்போ நீங்க எந்த சொத்து வாங்குறதா இருந்தாலும் அரசாங்க ஏடுகள்ல யார் பேர்ல இருக்கு, என்னன்னு பதிவாயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு செய்தியோட இன்னொரு பதிவுல நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.